ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு ஆழ்கடல் நீச்சல் வீரர்னு இருட்டான அமைதியான கடலுக்கு அடியில் நீந்திக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்கள் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஒரு பெரிய சுவர் தெரியுது உங்களுக்கு. பக்கத்தில் போய் பார்த்தா அது ஒரு வீட்டோட வாசல். ஆமாம், நிலத்தில் நாம் பார்க்குற அதே மாதிரி தெருக்கள், வீடுகள். ஆனால் இப்போ அது கடலுக்கு அடியில். இது ஏதோ ஹாலிவுட் படம் கிடையாது. இதுதான் அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாரும் கேட்குற கேள்வி, தண்ணிக்குள்ளே எப்படிங்க தோண்டுவீங்க? உண்மைதான், நிலத்தில் நாம் பயன்படுத்துகிற மண்வெட்டி அங்கே வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக ட்ரெட்ஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய வேக்கம் கிளீனர் மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. அது மெதுவாக மண்ணை மட்டும் உறிஞ்செடுத்து உள்ளே புதஞ்சு கிடக்கிற பொருட்களை வெளியே காட்டும். அப்புறம் ஃபோட்டோகிராமெட்ரி, அதாவது கடலுக்கு அடியில் ஆயிரக்கணக்கான ஃபோட்டோக்களை எடுத்து அதை கம்ப்யூட்டரில் ஒன்றா சேர்த்து ஒரு 3D மாடல் உருவாக்குவாங்க. இதனால் நாம் கடலுக்குள்ளே போகாமலேயே அந்த நகரத்தை கம்ப்யூட்டரில் சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியாவில் இதுக்கு 2 பெரிய உதாரணம் இருக்குது. ஒன்று குஜராத்தில் இருக்கிற துவாரகா. மகாபாரதத்தில் வர்ற கிருஷ்ணரோட துவாரகா கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. 1980களில் டாக்டர் எஸ்ஆர் ராவ் தலைமையிலான குழு ஆய்வு செஞ்சப்போ அங்கே ஒரு பெரிய கோட்டை சுவர் மாதிரியான அமைப்பை கண்டுபிடிச்சாங்க. அது இந்திய வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு. அதே மாதிரி நம்ம பூம்புகார் காவேரி ஆறு கடலில் கலக்கிற இடத்துல 7 அடி 70 அடி ஆழத்தில் ஒரு பெரிய குதிரலாட வடிவிலான கட்டுமானம் இருக்குது. அது மேன்மேட், அதாவது மனிதர்களால் கட்டப்பட்டதுன்னு அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுது. இது சுமார் 11,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்குது. யோசிச்சு பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் முன்னாடியே நம்ம கடலோர நாகரிகத்தில் சிறந்து விளங்கியிருக்கும். உலக அளவில் பார்த்தா எகிப்தில் இருக்கிற ஹெராக்லியன் நகரம் ரொம்ப பிரபலம். அந்த நகரமே காணாமல் போயிடுச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் 2000வது வருஷம் கடலுக்கு அடியில் பிரம்மாண்டமான சிலைகளோடு இதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டைட்டானிக் 1985ல் இதை கண்டுபிடிச்சப்போ அது வெறும் கப்பல் கிடையாது, அது ஒரு வரலாறுன்னு உலகமே கொண்டாடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அங்கிருந்து சிதறின பொருட்கள் மூலமாக அந்த காலத்து வாழ்க்கை முறை இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் இதையெல்லாம் செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. கடல் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வழி விடாது. உப்பு தண்ணி பொருட்களை அரிச்சிரும். ஒரு பானையை வெளியே எடுத்தால் அது காற்று பட்ட உடனே உடஞ்சிட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கெமிக்கல் லேபில் வச்சு ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லை, ஆழ்கடல் நீச்சல் ஆபத்தானது. சுறாக்கள், கடல் நீரோட்டம்னு நிறைய சவால்கள் இருக்குது. ஆனாலும் நம்ம முன்னோர்களோட உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்க இந்த ஆபத்துக்களை தாண்டி ஆய்வாளர்கள் போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாம் நிலத்தில் தேடுறதை விட கடலுக்கு அடியில் தேட வேண்டியது தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா உலகத்தோட 70% தண்ணி தான். அந்த தண்ணிக்குள்ளே எத்தனையோ குமரி கண்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.